Hello guys, this is Shivani. ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷிவானி. இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் சார் பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாரு. எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த பேச்சு வந்து ரொம்ப நாளாகவே அடிபட்டு இருந்தது, எப்போ நம்ம தளபதி வந்து பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் வந்து வந்த உடனே தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வந்திருக்காரு. அண்ட் அதுவுமே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பாலிட்டிக்குள்ள வரதுக்கு முன்னாடிலேருந்தே இவருடைய ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த இயக்கத்துல வந்து நிறைய நல்லதுகள் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதை பின்பற்றி தான் நான் அந்த பாலிட்டிக்குள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கறது அவர் தெரிவிச்சிருக்காரு. இதுல ஒரே ஒரு சோரோஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாலிட்டிக்குள்ள வந்த காரணத்தினால நான் இதுக்கு மேல சினிமால நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பட் என்ன ஒரே ஒரு சேட்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பாலிட்டிக்ல இருந்தாலுமே சந்தோஷம் தான், அதே போல சினிமாவில் இருந்தாலுமே சந்தோஷம் தான் சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் அண்ட் அவருடைய ஃபேன் கிளப் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இதை வந்து ஏன் தளபதி விஜய் சார் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம வந்து அரசியல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து சினிமாவில் கலந்துக்க கூடாதா என்ன, அதுலேயும் இருக்கலாம் இதுலேயும் இருக்கலாம், லெட் பி அ பார்ட் ஆஃப் இட். ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளை பார்க்கறத மக்களுக்கு சந்தோஷம்னா ஏன் நம்ம வந்து அதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் இவரோட பாலிடிக்ஸோட கொள்கை கோட்பாடுகள் மீன்ஸ் பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புதுமையாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. யூத் விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, யூத் விங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான் வருங்காலத்தோட இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் யூத் விங்ஸ். அதாவது நாங்கள் வந்து எங்களோட இளைஞர்களை நிறைய சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வருவார் அப்படிங்கிறது தான் வந்து இதில் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் விங்ஸ் அப்படின்னா மாணவிகள் எங்களை மாதிரி மாணவர்கள்லாம் வந்து கை கொடுத்து நாங்கள் மேலே வருவோம். இப்போ நிறைய பேர் வந்து 12th ட்ராப்பர்ஸாக இருந்திருக்காங்க, காலேஜ் போக முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் கை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து இதில் தெரிவிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயத்தை மேம்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சோஷியல் விங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் கேரை பற்றியும் நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவோம் பாலிட்டிக்கில் வந்தா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு தாட் என்னன்னா, இட் மீன்ஸ் வித்தவுட் லாங்குவேஜ் கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி மதம் மொழி இனம். விஜய் சாரோட பொலிட்டிக்கல் லீகசி பேப்பரில் வந்து ஒரு சில விஷயத்த நான் வந்து பார்த்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ நடக்கிற நாடாளுமன்றத்தில் அவர் வந்து நிற்க மாட்டார் அப்படிங்கிறதாகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சிக்கும் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. வர 2020 அப்போ வந்து நடக்கிற தேர்தலில் நான் கண்டிப்பாக நிற்பேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னோட திரையுலக வாழ்க்கை வந்து முடிய போகுது, நான் தளபதி 69 அப்படிங்கிற ஒரு படத்தில் கமிட் ஆயிருக்கேன், அந்த படம் வந்து நான் கண்டிப்பாக அதில் நடித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே நான் எதுலேயுமே கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ரொம்ப சோகமான விஷயம். பட் இருந்தாலும் அவர் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் இதுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த பேப்பரோட சேர்த்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவர் வந்து எந்த ஒரு கேஸ்ட் ரிலீஜியன்ஸ் லாங்குவேஜஸ் ஜாதி மதம் மொழி இனம் பிரிவு இது எதுவுமே வந்து பார்க்காம தான் செயல்படுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. அண்ட் அவர் யாரையும் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. யாருங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக, அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா யாருங்கிறத. ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே தளபதி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து இவர் மென்ஷன் பண்ணவே கிடையாது. தலைவர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் அவருடைய சிக்னேச்சர் போட்டிருக்கிறது. நான் நோட்டீஸ் பண்ண வரையும் அவ்வளோதான் இருக்குது. எந்த இடத்துலையும் தளபதி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் சினிமேட்டிக்கை வந்து அவர் கொண்டு வரவே இல்லை. சினிமாவோட வாழ்க்கையில் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காரு, அதை வந்து இவர் கொண்டு வரவே இல்லை. பியோர் பொலிட்டீஷியனாக வரப்போகிறாரு அண்ட் ஒரு நல்ல மனுஷனாக வரப்போகிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் உள்ளே கொண்டு வராமல் பாகுபாடுகள் பார்க்காம நான் வந்து அரசியல் நடத்துவேன் அப்படிங்கிறத வந்து ஒரே ஒரு லைனில் வந்து சிம்பிளாக ஸ்மூத்தாக சூப்பராக சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் சார். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அரசியலுக்கு வரவங்க வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. அண்ட் ஒருத்தர் தான் வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க. அப்படி ஒருத்தர் வந்து இருந்தார் போயிட்டாரு. மற்றபடி எனக்கு செய்கிறாங்களா செய்யலையா பண்ணுறாங்களா பண்ணலையா இல்லை அது உண்மையா தப்பா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பாலிடிக்ஸை பற்றி பேசுவேன். பட் விஜய் சார் வந்து ஷியோராக செய்வார் அப்படிங்கிறது என்னுடைய
தனிப்பட்ட கருத்துக்கள். ஸோ எனிவே விஜய் சார வந்து பாலிடிக்குள்ள வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதேபோல அவர் வந்து சினிமாக்குள்ள வரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சேட்னஸ். அவர் வந்து அத கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுபோல அவருடைய பிரின்சிபல்ஸ் எல்லாம் அவர் வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் அவருடைய ஃபேன் கிளப்ஸ்க்கும் வந்து இருக்கு கண்டிப்பா. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. யாரெல்லாம் விஜய் சார் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல இருக்கணும், நான் அத பார்த்தே ஆகணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா. வேற ஏதாவது பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஷிவாலினி பேசுவா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம விஜய் ஃபேன்ஸ்க்கு பார்த்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்கள வந்து ரீச் ஆகும். அண்ட் திஸ் இஸ் ஷிவானி. பை.